ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு புதுமையான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிஃபன் செய்யறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவிய உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாவு எடுத்து நல்லா கலந்து பாருங்கள். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் மாவு எடுத்து தோசை ஊற்றுங்க. நெய் அல்லது எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த தோசைக்கு புதினா சட்னி, தேங்காய் சட்னி செம்ம காம்போவாக இருக்கும். நீங்களும் இந்த தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.